ஆனால் எனக்கு ஒரு 50 சென்ட் கோழி வளர்த்துனா எவ்வளோ வரும், ஒரு ஏக்கரா கோழி வளர்த்துனா எவ்வளோ செலவாகும், வலை எவ்வளோ அடிக்கணும்னு தான் கேட்பாங்க. பட் அது வந்து நாங்கள் ஒரு ஏக்கரா 50 சென்ட் அப்படிங்கிறத வந்து அக்யூரேட் கணக்கு வந்து போடவே முடியாது. ஏன்னா லேண்ட்ஸ்கேப் எப்படி இருக்குன்னு தெரியாது, ஏற்றம் இறக்கம் இருக்கும், உங்களோட லேண்டு வந்து பெண்டுகள் இருக்கும், கிராஸ் இருக்கும், ரோட் ஃபேஸ் இருக்கும். ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் தி லேண்ட் வேரியேஷன்ஸ் வருங்க. தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்கள் லேண்டு நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டியோட கண்டிப்பாக டாக்குமெண்ட்டில் லாஸ்ட் பேஜ் பிஃபோர் பேஜஸ் டீட்டெயில்ஸ் இருக்கும். லேண்டோட சதுரடி எவ்வளோ இருக்குது, டோட்டல் ரன்னிங் ஃபீட் கிழமைக்கு எவ்வளோ, தென்மடல் எவ்வளோ இருக்குன்னு எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். அந்த டீட்டெயில்ஸ் மட்டும் எங்களுக்கு எடுத்து வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா, இதுக்கு தேவைப்பாடு அப்படின்னு எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்க, நாங்கள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு எஸ்டிமேட் போட்டுட்டுங்க. ஒரு நாட்டுக்கோழி வளர்த்தினாலும் சரி, தென்னந்தோப்புக்குள்ள ஒரு பார்ட்டிஷன் பண்ணுறனாலும் சரி, இல்லை புதுசாக ஒரு லேண்ட் வாங்கியிருக்கீங்க அது அசெட் மட்டும் ப்ராப்பர்ட்டி பண்ணணும் அப்படின்னாலும் அதுக்கு என்ன தேவைப்பாடு இருக்கோ அந்த தேவைப்பாடுக்கு உண்டான ஃபென்ஸ் மெட்டீரியல் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணி வீடியோஸ் எல்லா ஃபோட்டோஸ் உங்களுக்கு அனுப்பிட்டுருக்கோம். யாராச்சும் ஒரு ஆள் அட்லீஸ்ட் ஒரு டேப் பிடிச்சி அளந்து மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இன்னும் கம்ஃபர்ட் ஜோனில் நமக்கு வந்து ப்ராப்பராக கொட்டேஷன்ஸ் கொடுக்கறதுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும்.